ஓகே, ஸோ நம்ம இந்த பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா 8th 9th 10th ஸ்டாண்டர்ட்ஸோட சுருக்குக அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சிலபஸ்ல உள்ள டாபிக் என்ன அப்படின்னா மேக்ஸ்ல ஆப்டிடியூட்ல பார்த்தா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அதை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுல இப்போ நமக்கு எப்படி அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 3 சம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 சம்ல நமக்கு எப்படி அப்படின்னா இந்த 4 சம்லையுமே நமக்கு தெரியும் இது 2 + 3 = 5 5 - 10 வந்து -5 அப்படிங்கிற இது தெரியும். பட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வரும்போது இந்த 4th சம்லாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா we are going to apply the BODMAS rule. ஓகே, ஸோ BODMAS ரூல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. பி அப்படிங்கிறது பிராக்கெட், அதை தான் அடைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்ல. B for bracket. ஓகேங்களா? O for off. ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டு இல்லைன்னா ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது D for division, M for multiplication, A for addition, then S for subtraction. ஓகேங்களா? ஸோ இதுதான் BODMAS ரூல். இது ஓ அப்படிங்கிறத தமிழ்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இன் இல். ஓகேங்களா? இப்போ ஒரு வேல்யூ கொடுத்து இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வேல்யூவை நம்ம இன்ட்டு அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இன் அல்லது இல் அப்படின்னா அல்லது மடங்கு இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பேரு ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ சில நேரத்துல நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 3 இரு மடங்கு 20 4 ஒரு பங்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 இரு மடங்கு அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? இன் அப்படின்னா என்ன சொன்னேன்? பெருக்கல் போடணும் அப்படின்னு சொன்னா இரு மடங்கு அப்படிங்கும்போது 2. அப்போ 3 × 2. ஓகேவா? அடுத்தது 20 4 ஒரு பங்கு. 20 அப்படிங்கும்போது இன்ட்டு வந்துடணும். 4 ஒரு பங்கு அப்படிங்கும்போது என்ன வந்துடணும்? 1/4. அப்போ 1/4 × 20. ஏன் இதுல கன்ஃபியூஸ் ஆகணும் நீங்க? இன்னுக்கு அடுத்தது உள்ளதை ஃபர்ஸ்ட் போடுறோம். கரெக்டா? ஸோ அதுதான் நமக்கு BODMAS ரூலோட விதி. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? 3 இரு மடங்குங்கும் போது 2 × 3. 20 4 ஒரு பங்குங்கும் போது அந்த 4 ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது × 20 வரும். அதே மாதிரி அடுத்து 10 பாதி. அப்ப என்ன வரும்? இல்லுக்கு அடுத்து வருது. அப்ப பாதிங்கும் போது 1/2. இல்லுக்கு முன்னாடி உள்ளது என்னது? அடுத்து வரும். அப்ப × 10. புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு கான்செப்ட். அந்த ஆஃப் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இப்போ இந்த சுருக்குக நம்ம பண்ண போறோம். ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 1 × 1/3 + 2/3 × 8/15. இப்போ இதுல நம்ம BODMAS ரூல் படி எப்படி எழுதுவோம்? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட சம். ஓகேவா? 1 × 1/3 + 2/3 × 8/15. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் BODMAS ரூல் அப்படிங்கிறது தான் சொன்னோம். கரெக்டா? அப்போ பிராக்கெட் இந்த இருக்கு. அப்போ இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? அப்போ 3 × 1 3 + 1 அப்போ 4/3 + 2/3 அப்படியே பிராக்கெட்டை போட்டுக்கோங்க × 8/15. ஓகேவா? அடுத்து என்ன வரும்? நம்ம 3 காமனா எடுத்தோம்னா 5/3 × 8/15.
அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. சாரி, இது 6. ஓகேவா, ரைட்டா? 6/3 into 8/50, ரைட்டு? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, கட் பண்ண முடிஞ்சால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 3 வச்சு நான் கட் பண்ணுறேன். ஸோ 2 வருது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2 into 8 divided by 15. அப்போ என்ன பண்ணிடலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 8 2s are 16, இனி 2 16/15. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16/15. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், இங்க இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, கலப்பு இதா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் என்ன பின்னமா, கலப்பு பின்னமா கொடுக்கணும். கரெக்டா? இன்கேஸ் இப்படி ஆன்சர் இருந்தது நம்மளோட அந்த எம்சிக்யூலன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா கலப்பு இதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 15ங்கும் போது என்ன வரும், 15 அப்படியே கீழே வந்துடும். 1 15s are 15 plus 1. அப்போ 1 15s are 15. 15 plus 1 16. அப்போ என்ன வரும், 1 into 1/15. ஆன்சர் கரெக்டா? எஸ், ரைட். ஓகேவா? இப்போ அடுத்த சம்மை நீங்க செஞ்சு பாருங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 6 into 1/6 வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா -1/3 into 5/4 பிளஸ் அடுத்த ஒரு ப்ராக்கெட். இப்போ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை தான் கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டை உள்ள ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எல்சிஎம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க ரெண்டுமே காமன் ஃபேக்டர்ஸா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இன்டூ 2 எடுத்தா காமன் ஆயிரும். அப்போ மேலேயும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ கீழே 4 காமனா எடுத்தோம்னா 4, 2 - 1னா 1. ஸோ அப்போ என்ன வந்துடும், 3/5 1/4. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த இடத்த இங்க டிவைட்ல இருக்கு. அப்போ நம்ம இதை இந்த 4 மேலே கொண்டு போனா மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ 3/4 into 4. அதுக்கு அடுத்தது இதை பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்த பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸ், இப்போ இந்த இடத்த நம்ம மல்டிப்ளை பண்றோம். கரெக்டா? அப்போ 4 3s இன்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நீங்க கவனிக்கணும். which sign is here. அப்போ 4 3s 12. தென் மேல -5. அப்போ -5/12 plus 12/5. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, எல்சிஎம் எடுத்திருக்காங்க. 12 into 5 60. ஸோ 60 மேல 12 கூட 5 மல்டிப்ளை பண்ணா, ஸோ 12 into 5 அப்போ என்ன நமக்கு 60. அப்போ மேலே 5 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். 5 5s are 25, -25 ப்ளஸ் அங்கே 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா எல்சிஎம் வந்து நமக்கு தெரியும் அப்படிதானே. நான் அகைன் உங்களுக்கு இந்த எல்சிஎம் மட்டும் எடுத்து செஞ்சு காட்டுறேன். என்ன சொன்னோம், போர்ட் மாஸ் ரூல் படி தான் சொன்னோம். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், என்ன சொல்லியிருக்கிறாங்க, -5/12 plus 12/5. டக்குன்னு நம்ம கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணலாம், அப்படிலாம் ரொம்ப யோசிச்சிடாதீங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டுட்டு என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுக்க போறோம். அப்போ இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம், இங்க 12ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்பதான் நமக்கு எல்சிஎம் கரெக்டா இருக்கும். ரைட்டா? ஏன்னா இங்க 12 இருக்கு, இங்க 5 இருக்கு. அதனால இங்க 5ஐயும் இங்க 12ஐயும் கொண்டு மல்டிப்ளை பண்றேன். ரைட்டா? ஸோ 12 5s are 60. அப்போ 60 நான் காமனா எடுத்துக்கிறேன். ரெண்டுலையுமே இப்போ 60 வந்துருச்சு. -5 5s are 25, -25 plus 12 12s are 144. So equal to 14ல 5 போனா 9. இங்க அப்போ 3ல 2 போனா 1. 119/60. அகைன் இப்போ 60 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கலப்பு பின்னமா மாத்த போறோம். மிக்ஸ்டு ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு போர்ட் மாஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது இந்த சம்மையும் செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது இப்போ இந்த பிராக்கெட்குள்ளே எப்படின்னா இந்த பிராக்கெட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிராக்கெட் எடுத்தோம்னா அடுத்து 1/4 divided by 2/3 எடுக்கணும். இதை முடிச்சுட்டு அடுத்தது மைனஸ் பண்ணணும். அடுத்தது தான் இந்த 2/7ஓட மைனஸ் பண்ணணும். ஓகே,
பை பாய். இந்த செஷன் முடிஞ்சது. அடுத்து